தேர்தல் தோல்விக்கு காரணமான திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியை வலுப்படுத்த விரைவில் நிர்வாகிகள் மாற்றம் செய்யப்படுவார்கள் என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார். தென் சென்னை மாவட்ட திமுக சார்பில் சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் கருணாநிதியின் 91வது பிறந்தநாள் விழா நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர் திமுக மீண்டும் எழுச்சி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டுக்கோப்பான கட்சி. கட்டுக்கோப்பான கட்சி என்றால் நீங்கள் இன்னும் அதில் ஏதோ பழுது பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லாம் எடுத்துச் சொல்லியிருக்கிறோமே, அதையெல்லாம் கவனிப்பீர்களா என்று நீங்கள் உங்களுடைய விதிகளால் வினா தொடுப்பது எனக்கு புரியாமல் இல்லை. அவைகளெல்லாம் என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றன. பொதுச் செயலாளருடைய கவனத்திற்கும் பொருளாளர் ஸ்டாலின் கவனத்திற்கும் எல்லோருடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றன. அவைகளையெல்லாம் நேற்று முன்தினம் நடைபெற்ற கழகத்தினுடைய கட்டுக்கோப்பான ஒரு கூட்டத்தில் உயர்ந்த செயல்திட்ட குழுவிலேயே ஆராய்ந்து அறிந்து முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று அன்றைக்கே துடித்தோம். ஆனால் பிறந்த நாள் விழா குறிப்பிட்ட காரணத்தால் சற்று தாமதித்து பின்னர் அதை வெளியிடலாம் என்று எனக்கும் பொதுச் செயலாளருக்கும் அதிகாரத்தை வழங்கி நாங்கள் எடுக்கும் முடிவை, நாங்கள் அறிவிக்கும் முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். விரைவிலே அந்த முடிவுகளை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். அந்த முடிவுகள் வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் கூதுலிட்டிய வாளாக விளங்கும், பட்டம் திருட்டப்பட்ட வைரமாக ஜொலிக்கும். இந்த கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன், பொருளாளர் MK ஸ்டாலின், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழ் மாநில தலைவர் காதர் மொய்தீன், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன், புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு உரையாற்றினர்.